ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த சட்னிக்கு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா 1/4 கிலோ அளவு கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காயை 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த அளவு புளி எடுத்து இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை இது மேலே தூவிட்டு இதை மூடிட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மத்து வச்சு இதை மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும்.